ஸ்ரீஜா சிந்தாமணி, நீங்க 2 பேரும் எப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனீங்க? அது அது எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அசோக் மட்டும் தனியா இருப்பான்ல, அவனை பாத்துக்கிறதுக்கு நானும் ஸ்ரீஜாவும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். ஆ, ம். ஓ பா பாத்தீங்களா, அசோக் மேல ஸ்ரீஜாக்கும் அத்தைக்கும் அவ்வளோ அக்கறை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வரும்போது அந்த விஷப்பாம்ப அப்படியே அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதானே அத்தை? ஆமா ஆமா. ஆமா, நம்ம வீட்டுக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய விஷப்பாம்பு வந்துச்சு? அதான்ப்பா எனக்குமே தெரியல. இருந்தாலும் நம்ம வீட்டை சுத்தி சேஃப்டி நெட் எல்லாம் அடிக்க சொல்லியிருக்கோம்ப்பா. அந்த வேலையெல்லாம் நானும் ராகவும் பாத்துக்கிறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் இசைய டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. நீ அவள ரூம்க்கு கூட்டிட்டு போ. சரிம்மா, கூட்டிட்டு போ. வாங்க சார், ரூம் கூட்டிட்டு போட அப்புறம் பேசுறேன். எப்படி பார்த்துட்டு போறோம் பாத்தியா? எப்பவுமே என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்திய ஐசியூல அன்கான்ஷியஸா பார்க்கும்போது என்ன அறியாம எமோஷன் ஆகி நான் அழுதுட்டேன். என்ன அழுதியா? நீ அழுதியா? ஹாஸ்பிட்டல்ல நான் கண்ணை திறக்காம படுத்திருந்தேங்கிறதுக்காக நீ இஷ்டத்துக்கு போய் சொல்லக்கூடாது விஷால். ஆமா, நான் போய் தான் சொல்றேன். சரி விடு, ஏதோ நினைச்சிட்டு போ, நீ ரெஸ்ட் எடு. என்ன விஷால், இன்னைக்கு உங்க நடவடிக்கையில கொஞ்சம் கேர் தூக்கலா தெரியுது. ஏம்மா, நான் அப்படியே மனசுல இருந்து ஏதாவது சொல்லுவேன், நீ அதை வச்சு என்ன டீஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுவ. சரி சரி, நான் டீஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஆமா விஷால், எனக்காக நீ அழலாம் செய்வியா? நான் சொன்னதை நீ நம்பலன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல. ஆனா நீ ஏன் ஒரு நாள் என்ன நம்புவ? சரி, இப்போ நீ ரெஸ்ட் எடு. நான் போய் டேப்லெட் எல்லாம் அங்க வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ படுத்துக்கோ. ஐசியூல உன்னை அன்கான்ஷியஸா பார்க்கும்போது என்ன அறியாமலேயே எமோஷன் ஆகி நான் அழுதுட்டேன். இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும் இசை. அத்தை, என்ன அத்தை நீங்க? என்ன இதெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது என்னோட குடும்பம் அத்தை. சரி இசை, நீ சாப்பிடு முதல்ல. காட்டு, இந்தா சாப்பிடு இசை. காட்டுமா, இந்தா. என்ன இசை, போதுமா? போதும் அத்தை. இந்தா தண்ணி குடி. குடிமா. சாப்பிட்ட உடனே படுக்க கூடாதுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துக்கோ. ஆனா டைம்க்கு கரெக்டா மெடிசின்ஸ் எடுத்துக்கோ, சரியா? சரிங்க அத்தை. சரி, வரேன். அத்தை, உங்களோட இந்த அன்புக்காக தான் அத்தை நான் இவ்ளோ நாள் ஏங்கிட்டு இருந்தேன். இது ஏன் குடும்பம் அத்தை. இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆக நான் விடவே மாட்டேன். அந்த ஸ்ரீஜாவால என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். நம்பர் 16 ஜானகி நகர், சிவன் கோயில் தெரு, வளசரவாக்கம். வளசரவாக்க தேவி குப்பம் பக்கத்துல நாளைக்கு செக்கப்க்கு வருவாங்க. இன்னைக்கு மருந்து எடுத்துக்கோங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு விசாரிப்பாங்க. சொல்லுங்க. எங்க ஏரியாவுக்கு புதுசா கன்சீவா இருக்கிறவங்கள பார்க்க நர்ஸ் வரதா சொன்னாங்க. அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்களா? நீங்க எந்த ஏரியா? நாங்க வந்து அஷ்டலட்சுமி நகர் 19வது வீடு. குமுதா சிஸ்டர் தான் உங்க ஏரியாவுக்கு செக் பண்ண போயிருக்காங்க. இந்நேரம் உங்க வீட்டுக்கே போயிருப்பாங்களே.
ஐயோ மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? அவங்க எங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? ஆமா, ஐயோ மேடம், அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? நோட் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ கால் போக மாட்டேங்குது? சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதில்ல? மேடம், ஆ. அவங்களுக்கு நான் வீடியோ கால் ட்ரை பண்றேன், போக மாட்டேங்குது. நீங்க உங்க போன்ல ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? அவங்க சாதாரண பட்டன் போன் தான் வச்சிருக்காங்க. அதுல வீடியோ கால்ல போகாது. நார்மல் கால் வேணா ட்ரை பண்ணுங்க. ஐயோ, நார்மல் காலா? பட்டன் போன் தான் வச்சிருக்காங்களா? இந்நேரம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தா வர்ஷினி தனியா மாட்டிப்பாளே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? தேங்க்யூ சிஸ்டர். ம். என்ன ஹலோ சிஸ்டர், சிஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? நான் தான் உங்களை வர சொன்னேன். வாங்க வாங்க போலாம். இல்லம்மா, இந்த அட்ரஸ் தானே சொல்லிருந்தாங்க. ஆமா ஆமா, இந்த அட்ரஸ் தான். ஆனா பார்க்க வேண்டியவங்க பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. வாங்க போலாம். இசை, இருமா, எதுக்கு இவ்ளோ அவசரமா உங்களை கூட்டிட்டு போற? அத்தை, அது ஒண்ணும் இல்ல அத்தை. காலையில இருந்து வர்ஷினிக்கு ஒரே வாமிட்டா வந்துட்டு இருந்ததா, அதான் நான் அவசரத்துக்கு இவங்களை வர சொன்னேன். சிஸ்டர், என் தங்கச்சி வீட்ல தான் இருக்கா சிஸ்டர். நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். போலாம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இசை, வாங்க ஏன் போலாம், இவ்ளோ வாங்க. அவசரமா கூட்டிட்டு போற? நடங்க, நடங்க. வரோம் வாங்க, இரு. போலாம். என்ன இவ எதுக்கு இவ்ளோ அவசரமா இவங்களை கூட்டிட்டு போறா? என்னம்மா நீ? அந்த பக்கம் இருக்கு வீடு. என்னாச்சு இவளுக்கு? டவுட்டா இருக்கே. வாங்க. வாங்க வாங்க, இங்கதான். அக்கா வர்ஷினி, உட்கார் உட்கார். இவங்க தான் சிஸ்டர் வர்ஷினி. அத நான் கேட்டுக்கிறேன். உன் பேர் என்னம்மா? வர்ஷினி. வர்ஷினி. டெலிவரிலாம் எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறீங்க? கவர்மெண்ட்லயா? இல்ல மேடம், நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுங்க, நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸ்ருதி ஹாஸ்பிட்டல் மேடம். ம். சரி, 45 நாள்ல ஒரு ஸ்கேன் எடுக்கணுமே, அது எடுத்துட்டீங்களா? சொல்லுமா, எடுத்துட்டீங்களா? ஆஹா, இல்ல மேடம், இன்னும் எடுக்கல. இன்னும் எடுக்கலையா? இன்னைக்குள்ள கண்டிப்பா அந்த ஸ்கேனை எடுத்துருங்க. நான் என்ட்ரி பண்ணணும். புரிஞ்சுதாம்மா? நாங்க எடுத்துறோம் மேம், நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ. வர்ஷினி, என்னது இது? யார் இவங்கலாம்?